மூன்றாவதாக, உங்கள ஆண்டவர் எப்படி நடத்தி வந்தார் பாதையில சொல்லப்போனால், இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்மளுக்கு ஒரு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடுமல்ல, இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளோடும் நம்மளுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டது. இந்த போராட்டம் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய குடும்பத்திற்கு, சபை உண்மையாக நடத்துகிறவர்களுக்கு, பாஸ்டர்மார் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இது கடைசி காலம்னால பொல்லாத சத்ரு அவன் கொஞ்ச காலம் அத்திரம் இருந்து மிகுந்த கோபம் கொண்டு தன்னுடைய எல்லா வல்லமையும் பூமியில் அனுப்பக்கூடிய காலம் இந்த காலம்தான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம மாம்சத்தோடும் இல்லை, இரத்தத்தோடும் இல்லைன்னு விட்டுட்டார். ஒரு காலத்தில் ஒரு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு சண்டை போட்டு யோசுவா, தாவீது, பெரிய பிரபலமான மனிதர்கள் கோலியாத்தை வீழ்த்திருக்காங்க சொல்லப்போனால். ஆனால் இது கடைசி காலத்தினால இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லப்பா, மனிதனுடைய சண்டம் இல்லப்பா, அதிகாரங்களோட, துரைதனத்தோட, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளோட போராட்டம் இருக்குப்பா இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன போராட்டம்? கண்ணுக்கு தெரியாத ஆவி, நம்மளுக்கு புரியாத ஆவி எப்படி பார்க்கறது அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு யுத்த அபிஷேகத்தை கட்டளையிட்டிருக்கார். அந்த ஆவி நம்மளுக்குள், அந்த அபிஷேகம் நம்மளுக்குள் இருக்கும்பொழுது, நீ துரைதனத்தை சொல்லி செபித்த உடனே அந்த ஆவியோட பிக்சர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். ஒரு இடத்துல ரொக்கேட்டாக இருக்க பிக்சர்ஸை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி எங்கே இருக்குது அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்தகார லோகாதிபதியின் ஆவினா, லோகம்னு இருட்டில் செய்யப்படுகிற பொல்லாத ஆவி. இந்த ஆவியும் மந்திரம், மாந்திரியம், பில்லிசுனி ஆவி, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆவி எந்த இடத்துல இருக்கும் நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த யுத்த அபிஷேகத்தினால நம்ம ஜெயமாக விழுங்க முடியும், ஜெயமாக பார்த்து அதை கட்ட முடியும். அதுக்கு தான் தீர்க்க தரிசன கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு பட்டணத்தில் இருக்கிறீங்க. இப்போ நானே வச்சுக்க மதுரை பட்டணத்தில், திண்டுக்கல் பட்டணத்தில் இருக்கேன்னு வச்சுக்கேன். திண்டுக்கல் பட்டணத்தில் இப்போ எங்கள் வீட்டுக்கு நேராக ஒரு லொக்கேட் ஆகிருக்கும் ஒரு பொல்லாத ஆவி, கூட்டம் சேர்ந்துருக்கும்.